ஹலோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் த பேபி பார்ட் 2 தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இதை பாருங்கள். அதோட கண்டினியூவாக தான் கொஞ்சம் இதோட பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் கனாவும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக்கும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 50 லைக் வந்துச்சுன்னா நான் மூணாவது பாட்டு போடுறேன், பேபி நெல்லோ. சரிங்களா? அது 50 லைக் வரணுமா நான் கேட்குறேன். அப்போ தான் நான் மூணாவது பாட்டு போட முடியும். ஓகேவா? இப்போ வந்து அவன் வேறு அழுகிறேன், அவனுக்கு காணோம். அவனை போய் பார்த்துட்டு அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அவனுக்கு பால் கொடுக்கணும் போல். எங்கடா அவன்? இங்கே மேலே கொஞ்சம் போய் அழுக வச்சுட்டு நான் மேலே போய் பார்த்துட்டு இப்போ இங்கே உட்காந்து டிவி பார்க்குறவனுக்கு டிவி கேட்குறவனுக்கு டிவி அப்படி கேட்குதோ. இருறான், அவனை தூக்கிட்டு போய் நேராக இங்கே இருறா, ஒரே ஒரு நிமிஷம்டா நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படி நம்ம போய் பால் டப்பா விடுது, சீஸெல்லாம் கை கடு தூக்கி போடு. இப்போ பால் ஜோ என்னடாச்சு? லாக் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ண முடியல. இப்போ பால் டப்பா கண்டுபிடிக்கணும் போல். இங்கே இல்லையோ? இல்லை, இதோ இங்கே இல்லை, இங்கே காணோம். இதுக்குள்ளே இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை, மேலே இல்லை. இந்த இருக்கு. மாட்டிக்கிச்சா? இவனுக்கு அது இதை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்க வேண்டியதான். கொடுத்துட்டு அப்படியே அவனை தூங்க வைக்க வேண்டியதான். இப்போ போய் கொடுப்பான். நான் எங்கே தூக்கி விட்டேன், நீ எங்கே உட்கார? ஏன்டா அது நாருது? போட்டு வேறு நாத்தம் பிடிச்சி பயிலாக இருப்பேன் போலங்க. நாரி தொலைது. ஒன்றும் இப்போ டைப்பர் வேறு மாற்றணும். டைப்பர் கண்ணு முளைச்சிருச்சு. எங்கே ஓடுற? ஓடாத, நெல்லு. ஓய், எங்கடா ஓடுது இது வேறு? இன்னும் நாங்கள் இந்தமாரி வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறது ரொம்ப லேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டைமு ரொம்ப நேரமாகவும் ஆகுது. எங்களுக்கு நேரம் நிறையா எடுக்குது. அதனால் எங்களுக்கு நேரமும் எடுக்குது. நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். நான் இந்த வீடியோவுக்கு 50 லைக்ஸ் தான் கேட்குறேன். வெறும் 50 லைக்ஸ் மட்டும் எனக்கு பண்ணுங்கள் ப்ளீஸ், உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேவா? இப்போ வந்து அந்த டைப்பரை பிடிப்போம். மூட்டிக்கிச்சுரா, டைப்பர் மூட்டிக்கிச்சா போச்சா? நான் பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருப்பேன். நீ போய் வீம்புக்குனே மூட்டிக்கிட்டினா நான் பொறுப்பா முடியும். வா. என்னங்க அது? இந்த கேட் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்ட் 1ல் நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். 12 அந்த கேட்டு பொம்மை எடுத்தால் அது ஏதாச்சும் யூஸ் ஆகுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் பெயிண்டெல்லாம் வச்சுருக்காங்க. நான் திரும்பவும் ஒரு தாட்டி சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த பழைய வீடியோவை பார்த்துட்டு பார்ட் 1 பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து இதை கொண்டு போய் அவனுக்கு மாட்டவும். இப்போ அவங்க எது நிலமை இதுக்கு நிலமை இப்படி வரும் நான் எதிர்பார்க்கலங்க. இந்தாடா வச்சுக்கடா. அப்படி பார்க்காத பார்த்து காரியெல்லாம் சாதிப்பாளா நீங்களா? ஏண்டாச்சு? இப்படி வந்தோம், இங்கே வந்தோம், இப்படி திரும்பணும், இங்கே கண்ணை முடித்தோணும். நீ அப்போ அங்கே வந்த? ஏதாச்சும் மாயாஜெல்லாம் பண்ணுறியா? சரி, முறைக்காத, விடு அண்ணன் தான் பார்த்துக்கலாம். தூக்கி போட்டுருவேன் பார்த்துக்கோ. சரி, அவன் வந்து தூங்க வச்சுருவான். இப்போ கதை வேறு சொல்லணுமா அவனுக்கு? கதை சொல்லணும். ஒரு ஊரில் ஒரு ரேபிட் இருந்துச்சா. அந்த ரேபிட்டை ஒரு பையன் போட்டு தொந்தரப்படுத்தணும். என்னடா? அப்போது இது பயமாக இருக்கு உனக்கு. அப்போ நான் வீம்புக்குன்னு படிப்பேன்டா. வாடா, நான் உனக்கு கதற விட்றேன்னா இல்லையான்னு பாடுறா. சூப்பர். மறுபடியும் எடுத்துப்போம். வாடா, உனக்கு கதற விட்றேன். நீ என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன்டா. வாடா வாடா. ஏன்டா படிக்க விட மாட்டேங்கிற? உனக்கு பொம்மை வேணுமோ? அப்போ தான் நீ படிக்க விடுவியோ? சரி இருறா. என்ன பொம்மை வேணும்? கேட்டு வேணுமா? கேட்டு பார்க்க எப்படி இருக்குது வேணுமா?
இந்தா கேட்டு வச்சுக்கோ. வேணுமாடா? இந்தாடா கேட்டுடா. ஏய் தூக்கி போடுற, என்ன நினச்சிக்கிட்டு நீ தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? ராபிட் வேணுமா? இந்த கதையை தான் இப்போ படித்தோம். இந்தா சரி, நான் கதையை கண்டினியூ பண்ணுறேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நல்லா தூங்கணும் சரியா? டிஸ்டர்ப் பண்ணால் அப்புறம் தூக்கி எங்கே எரிஞ்சிடுறேன்னு தெரியாது. அப்புறம் அவன் கவனிக்கிறானா? கவனிக்கிறான். அவன் தொந்தரவு படுத்திக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த கேட் அவனை விட்டு ஓடியே போயிடுச்சு. அவ்வளோதான்டா கதை. சரியா போதுமா? நான் சவுண்டா காணா? தூங்கிவிட்டானா இவன்? சரி அப்படியே விட்டுரும். தூங்கிட்டால அப்படியே அமைதியாக வந்துடும். சரி உள்ள போங்க. இதுதான் என்னன்னு தெரிலங்க. பாருங்க, என்னமோ ஒரு ரூமாக கொடுத்துருக்காங்க, இன்னொருமோ வரைஞ்சிருக்காங்க. இதுதான் ஓப்பன் இல்லை. சரி அப்படியே கீழே போவோம். கீழே போயிட்டு நம்ம தூங்குவோம். பாடி சுபா இவனை என்னடா அது தூங்க முடியல? எனக்குடா எல்லாம் பண்ணுவீங்களாடா? இல்லை கேட்குறேன். ஏண்டா ஒரு மனுஷன் தூங்க வர போல தான் இப்படி பண்ணுவீங்களா? ஏண்டா அது தூங்க முடியல? ஐயோ இருறா, எவனா பெல்ல அடிக்கிறான். என்னதுரா அது? பாக்ஸு வெடி மருந்தா? இல்லைப்பா, டோஸ்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதான். பாடி நான் பயந்துட்டேன். வை என்னடா அது படிக்கட்டில் உருண்டு வருது? என்னதுரா அது? ஒன்றும் இந்த அது பொம்மை தானே அவனுக்கு கொடுத்த பொம்மை. ஆமாம் அதே பொம்மை தான். என்ன இங்கே வந்துச்சு? இதை விட ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அதை இவங்க அதே பொம்மை தாங்க. இது மூஞ்ச பாருங்க, ஒரு மாதிரியாக அழுகிற ஃபீலிங்ஸ் இருக்குங்க. அப்படியே மண்டையில் வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. இங்கே ஒரு பஞ்சு, அங்கே பஞ்சு கிடக்குது. ஸோ பாவுங்க. நான் இது சரி நம்ம போட்டு கண்டினியூ பண்ணுவோம். போய் கண்டினியூ பண்ண தான் என்னப்போ வந்து தூங்காண்டு தான். அப்படி தூங்கலாம். பாடி தூக்கம் வருது, தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வருது. நைட் 3 ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த நைட் 3க்குள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். ஓகேவா? இப்போ நைட் 3 இது. இப்போ என்ன பண்ணோம்னா மறுபடியும் போய் நம்ம டிவி வாட்ச் பண்ண போகிறோம். இப்போ தான் டிவி வாட்ச் பண்ண பேச விட மாட்டேங்கிறாங்க. இடி வேறு இடிச்சிச்சு, மழை பெய்ய போகுது. அப்போ அவன் ஐயோ அழுகுறான்டா, ஓச்சுறான். மேலே ஏறணும். அச்சோ அச்சோ எங்கடா போகிறோம்? இந்த தான் இருக்கேன் அண்ணன், இந்த தான் இருக்கேன் இந்த. சரிடா பயப்படாத. சரி அண்ணன் இந்த இருக்கேன் அண்ணன். சரிடா. பயப்படாத. ஓகேடா. ஓகே. என்ன லாக் ஆகிடுச்சு? ஐயோ லாக் ஆகிடுச்சுடா, போச்சுடா. ஐயோ உங்கள் அம்மா பாட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா என் வேலையை விட்டு தூக்க போகிறேன். எனக்கு சம்பளம் போகுது. நான் பாட்டு புலம்பிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு பசிக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம். இதை டெஸ்ட் பண்ண நேரம் வந்துருச்சு. இவங்க நல்லா உழைக்கும் சொன்னாங்க, பண்ணி பார்த்துட வேண்டிதான். இதை எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு வச்சாச்சு சீஸு. நெக்ஸ்ட் டொமேட்டோ வைக்க போகிறோம். அடுத்து டொமேட்டோ வச்சாச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு தேவையான ஆனியன் ஒன்று எடுத்து வச்சாச்சு. அடுத்து அது பேர் தான் என்னன்னு தெரில. அது என்னமோ பிக்கில் என்ன எழுதுதான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? அது ஏதோ அது வெள்ளரிக்காய் மாரி இருக்குது பச்சை கலரில். அடுத்து இது என்னன்னு தான் தெரில. இதை ரவுண்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து காளான். லாஸ்ட்டு ஒரு சீஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சீஸ் வைக்காமல் போக முடியுமா? செம்மையாக இருக்குங்க சீஸ் வச்சா. வந்து ஒரு சீஸ் வைக்க போகிறோம்.
சீஸ் எடுத்தாச்சு. அப்படி இதில் வச்சுருவோம். வச்சாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு அப்படி இதை வாங்க டெஸ்ட் பண்ணோம். அப்பாடி இப்போ டெஸ்ட் பண்ணாச்சு. ஹேய் வெடிச்சிருச்சா? என்னடா வெடிச்சிருச்சு ஒரே வெடியா? ஃபீட் மீ. என்ன ஃபீட் மீன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு அர்த்தம் தாங்க அது. என்னத்தை கண்டுபிடிக்கணும்னா, ஏன்டா ஒரு சும்மா இருக்கிற மனுஷனை விட மாட்டிங்களாடா? அது என்னமோ ஃப்ரிட்ஜு அங்கே உள்ளே தள்ளி போய் கிடக்கு. வெளியே போவோம். வெளியே நல்லா இருக்குது. அப்புறம் இங்கே ஃபீட் மீன் கிடக்கு. ஒருவேளை இதை கண்டுபிடிக்க சொல்லாங்களோ பாட்டில். இதான் எடுத்தாச்சுல ஈஸியாக பூட்டிட்டான்டா. போச்சுடா. இவன் ஏன்டா பூட்டினா? இது வேறு இப்போ எங்கே இருக்கும் தான் தெரில. ஒரே ஐஸாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஐயோ போச்சுடா. ஐஸாக இருக்குது. எங்கே இருக்கும் தான் தெரிலங்க. ஐயோ வேறு ஒரு பக்கம் வச்சு லாக் பண்ணி விட்டியான். இப்போ நான் என்ன பண்ணேன்? பால் டப்பா அந்த இருக்குது. பால் டப்பா கண்டுபிடிக்கணுமா? அப்போ போச்சுடா. அந்த பால் டப்பா அந்த இருக்குது. கம்பி பாலிக்கு அப்புறம் ஒரு தாட்டி டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். பால் டப்பா கண்டுபிடிக்க முடியுதான்னு. பிடிக்க முடியலங்க. இது வேறு கம்பி வேறு சின்னதாக இருக்கா. பிடிக்க முடியல. இப்போ இப்படி போயிட்டு இங்கே கம்பியாக கிடக்கு. பார்த்து தான் போக முடியும். அப்புறம் இங்கே போவோம். இப்போ என்ன இப்படியே போவோம். அப்படியே போயிட்டு இங்கே ஒரு கம்பி. இது இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலாம் இருந்ததெல்லாம் இருக்குது. இந்த கண்டுபிடி. ஒரு நிமிஷம் வழியை பார்த்து வச்சுப்போம். இங்கே ஒரு கம்பி இருக்குது. அப்படியே இப்படி வந்து திரும்பிட்டு அப்படியே இங்கே ஒரு சில கம்பி இருக்குது. அப்புறம் இப்படி திரும்பினா இங்கேன்னு ஒரு கம்பி இருக்குது. அப்புறம் இவன் முட்டிச்சோறு தப்பாக வந்துட்டோம் போல். அப்புறம் வேணாம், அதை ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். அது இல்லாட்டி நம்ம இன்னும் பண்ண முடியாது. சரி எடுத்தாச்சு. இதாக இங்கே முட்டுச்சோறு. இங்கே முட்டுச்சோறு இருக்குன்னு. ஆனால் எல்லா முட்டுச்சோறுலேயும் அந்த கையச்சு இருக்குங்க. இந்த பண்ணி வேறையா கையச்சு வேறு இருக்குது. இருங்க வைக்கிறேன். இங்கே இல்லை. என்னடா அது படுத்து கிடக்கு? ஓ சிக்கனா? நான் ஒரு நிமிஷத்தில் பயந்தே போயிட்டுங்க. வேறு ஏதாச்சும் என்ன போக முடியல. இங்கேயும் முட்டுச்சோறா? இங்கே இருந்தால் இங்கே ஒரு கையச்சு இருக்குது. அங்கங்கே கையாச்சா இருக்குங்க. இப்போ எப்படி நான் இங்கே ஒரு கையாச்சு. இப்போ எப்படி நான் வெளியே போகிறது? வா இப்படி திரும்பி இப்படி போயிட்டு இப்படி இங்கே ஒரு வழி இருக்குது. என்னது அது? டோரு கண்டுபிடிச்சாச்சு. அப்பாடி என்ன இது? இது நம்ம வெளியே வந்துட்டோம். இதுங்க எழுத்தாப்பில் இருக்கு ரூமு. இப்போ நம்ம ரூம் இந்தா இருக்குது. ஓப்பன் பண்ணி இவன் பாருங்க எப்படி உட்காந்து. என்னடா அது கண்ணு? உன் கண்ணை பார்க்கும்போது பயமாக இருக்குடா. இப்படிலாம் பண்ணாதடா. இதுலேயும் நாத்த வேற அடித்து விட்டடா. நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? நீ கொன்ற மட்டும் நினச்சிடாதடா ப்ளீஸ்டா. இருடா போய் டைப்பர் எடுத்துகிட்டு வரேன்டா உனக்கு மாற்ற. ஜோயோ என்ன பண்ண? ஏன்டா ஆக்ரோஷமான என்னது? ஏண்டா இது எட்டி பார்த்துக்கிட்டு லூசு மாரி. ஏன்டா என்னை இப்படி பண்ணுற? என்னடா மாயமந்தரம்லாம் பண்ணுற? ஏன்டா அடிக்குது? இது வேறு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு. சுபா அச்சோ மான்ஸ்டரா வந்துருச்சுடா. போச்சுடா. ஐயோ கதை பூட்டிக்க வேண்டியதா? என்ன பின்னாடி போக முடியல? ஏன் அச்சோ இங்கே ஒரு மான்ஸ்டரு. போச்சுடா. ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே போய் ஒரு எமர்ஜென்சி இதுக்கு பார்த்தோம்ல, அதை எடுக்கணுங்க. இன்னும் மான்ஸ்டராக இருக்குது. இது எப்படி போக முடியாது? இவன் வேற இங்கே ஒரு பக்கம் இருக்கேன். இங்கிட்டும் போக முடியாது. இங்கிட்டும் இல்லாக்கா. ஐயோ இது அவன் வாயில் வச்சா என்னங்க டக்குன்னு அது வந்து ஏதோ தேன் மாதிரி இருக்கும்போது அது கொண்டு போய் டக்குன்னு மேலே ஏறணும். ஏன்டா இப்படி பண்ணுற? ஜூஜோ டக்குன்னு இந்த கிடச்சிருச்சு. எங்கடா போகிறா? எங்கே இருக்கடா நீ? இருடா வரேன், உன்னை தேடி வரேன்டா. ஐயோ இவன் வேறு ஒரு பக்கம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. இது ஒரு க்ளோஸு. கீழே தான் இருக்கானா? ஆமாம் கீழே தான் இருக்கான். வேகமாக போய் அவனை சொன்னோம். இந்த இருக்கான் மாட்டிக்கிட்டான். ஐயோ நோ வயல வைக்கணும். வயல வச்சாச்சா? அப்பாடி. ஓ எப்பா
தூங்குறாங்க. இவெல்லாம் என்ன சொன்னா புரியலை. தூக்கத்தை பாருங்க. இப்போ வேமா அங்கிட்டு போய் ஏய் இந்தா முழிச்சிட்டா. ஓ இது ஒரு கட்சினுங்க. பார்க்குறியா இதுவோ என்னமோ கையில் இருக்குது புக்குனால. ஏண்டா புக்கு? ஓ நம்ம அந்த ராபிட் புக்கால் இப்படி ஆயிட்டானா? எங்க நம்ம பண்ண வேலை. ஐயோ இதாக தான் இருக்கணும். உன்னை பிடிக்க வர செய்யணுமா? ஆஹா போச்சுடா. உன்னை எப்படி நான் பிடிப்பேன்? ஐயோ புறா நான் பிடிக்க முடியல. ஐயோ இவன் வேற பறந்துக்கிட்டு இருக்காங்க. பிடிக்க முடியுமோ? சரி வெளியே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுவோமா? அவ்வளோதான் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணுவோம். இன்னமும் இருக்காங்க. ஸோ பிடிச்சாச்சு. அப்பா எம்மாடி கண்ணை பாருங்க. கண்ணை பார்த்தாலும் பயமாக இருக்குங்க. ஓ உனக்கு ஏதாச்சும் பொம்மை வேணுமா? ஆட்டு பொம்மை வேணுமாடா? நல்லா கொள்ளுன்னு இருக்கு பார்க்க. வேணுமா? இந்தா வச்சுக்கோ. இந்தா வச்சுக்கிட்டேன் கரெக்டாக. ரீட் த ஸ்டோரி வேறு படிக்கணுமா? இது என்ன புதுசாக இருக்குது? ஓ இது நம்ம அந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது போடுவோங்க கதை. இப்போ நம்ம முதல்ல அந்த ரேபிட் எடுத்து கொடுத்தோமா, அந்த ரேபிட் இப்போ ஆடு எடுத்து கொடுத்துருவோம். இது என்னது இது? ஒன்று ஏன்டா அது? ஏய் ஏன்டா மூணு போவோம்? அட்டே அண்ணன் எதுவும் பண்ணாதடா. மன்னிச்சுட்றா. நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தா மன்னிச்சுட்றா ப்ளீஸ்டா. ஏன்டா அது? அங்கே என்னமோ தெரியுது. ஒன்றும் பிடிச்சிட்டியான். அவ்வளோதானா? குட் நைட்டா? ஓகே காய்ஸ், இதோட இந்த கேம் முடியலை. நான் கேட்ட மாரி 50 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் இந்த கேமை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இதோட பார்ட் 3 நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பக்கத்து பெல்க்கு நான் ஆள் கொடுத்து வச்சுக்கா. பாய் டாட்டா.